வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய ரேடியோ வெரிட்டாஸ் நேயர்களே, குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் மீண்டும் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். உங்களின் அன்பு தோழி பாரதி. எல்லோரும் 2025ஆம் ஆண்டில் நுழைந்திருக்கின்றோம். நம் அனைவரின் குடும்பங்களையும் உறவுகளையும் பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இன்று குடும்பங்களின் ஒன்றிப்பின் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர விரும்புகின்றேன். இடம்பெயர்ந்து தம் பிழைப்பிற்கு வெளிநாடுகளில் வேலை செய்யும் உறவுகள், குறிப்பாக பெற்றோராக இருந்தால் தன் குடும்பத்தின் இருப்பை மறந்து அன்பை இழந்து தனியாக வயிற்று பிழைப்பிற்கு ஓடி ஓடி ஓடாய் போய் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மறந்து போன குடும்ப உறவுகளை பற்றிதான் பகிர விரும்புகின்றேன். சமீபமாக என் அம்மா தந்த ஒரு ஆன்மீக புத்தகத்தில் நான் படித்த என் மனதை தொட்ட நிகழ்ச்சிகள். நேபாள நாட்டில் ஒரு கதை சொல்வார்களாம். தாய் குருவியும் பிள்ளை குருவியும் தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தார்களாம். தான் பிறந்த நீண்ட நாட்கள் ஆகியும் தனது தாயை மட்டுமே பார்த்திருந்த பிள்ளை தன் தந்தையை பற்றி தாயிடம் கேட்டதாம். அம்மா, என்னை நீ மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கின்றாய், நம் அப்பா எங்கே இருக்கிறார் என்று கேட்டதாம் அந்த பிள்ளை குருவி. அதற்கு தாய் தன் குழந்தையின் தாக்கத்தை உணர்ந்து கொண்டு அதனிடம், உன் அப்பா நீ பிறக்கும் வரை உனக்கும் எனக்கும் காவலாக, துணையாக, கனிவாக இங்கேதான் இருந்தார். நீ பிறந்த பின் நம்மை காப்பாற்ற உழைப்பதற்காக வெளிநாடு போயிருக்கிறார் என்றதாம் அந்த தாய்க்குருவி. அன்று முதல் அப்பிள்ளை குருவிகள் தினமும் தன் தந்தையை எதிர்நோக்கி அழகிய குரலில் அப்பா எப்பொழுது வருவீர் என்று பாடிக்கொண்டிருக்குமாம். இது ஒரு நேபாள மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த கதை. நேபாளில் பலர் குர்கா என்கிறவர்களாக வெளிநாடுகளில் பணிபுரிந்து ஆண்டுக்கு ஒருமுறை தங்கள் குடும்பத்தினரை சந்தித்து வீடு நாடுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து மீண்டும் இணைவோம் இந்த பாடலுக்கு பிறகு. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே. அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும்.
திடன் மிகயம்மில் தருபவரே, தினம் தினம் எம்மை காப்பவரே. திடன் மிகயம்மில் தருபவரே, தினம் தினம் எம்மை காப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே, வேதனையாவையும் தீர்ப்பவரே. வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே, வேதனையாவையும் தீர்ப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அன்பிற்கினியவர்களே, தொடர்ந்து பேசலாம் குடும்ப ஒன்றிப்பை பற்றி. நான் கூறிய நேபாள கதை போன்று அந்த தந்தையர்களின் வருகைக்காக காத்திருக்கும் குடும்பங்கள், பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள் தன் பாசமான கணவனை அல்லது தன் தந்தையை, சகோதர சகோதரிகள் என பலரை காண காத்திருக்கிறார்கள். அகிலம் முழுவதும், உலகம் முழுவதும், ஏன் மனித உயிர் ஒவ்வொன்றுமே தன் வீடை தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுவர், ஹோம் இஸ் வேர் த ஹார்ட் இஸ். இதயம் இருக்கும் இடம் வீடு. நம்மில் பலர் வீடு அல்லது குடும்பம் இருப்பதை பல வேளைகளில் நினைத்து பார்ப்பதில்லை என்பதே யதார்த்தம். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் நான் கூட என் குடும்பங்களை பிரிந்து உழைக்க தூர நாடு சென்றவள்தான். இங்கே என்னோடு பணிபுரியும் பலர் அவ்வாறே தங்கள் குடும்பங்களின் ஒன்றிப்பை இல்லாமல் ஃபேஸ் டைம், வீடியோ கால் என நேரங்கள் செலவழிக்கின்றனர். உடனிருப்பு என்பது இல்லாமல் ஏதோ நாமும் வாழ்கிறோம், ஓடுவோம், நாட்களும் ஓடும் என ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பல உறவுகள் இங்கே இருக்கின்றது. குடும்ப ஒன்றிப்பு, இருப்பு மிக முக்கியம். இத்தனை லட்சம், 1000 சம்பாதித்தாலும் நம் குடும்பங்களில் சிறு பணம் கொண்டு வாழும் நிம்மதிக்கு ஈடு இணை இல்லை. சிந்திப்போம். இந்த பதிவை குடும்ப உறவுகளை பிரிந்து தன் குடும்பங்களுக்காக உழைக்க சென்ற உறவுகளிடம் பகிர்வோம். மீண்டும் அடுத்த ஒளிப்பதிவோடு சந்திக்கிறேன் என்று உங்கள் அன்புள்ள தோழி பாரதி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.